வெல்கம் பேக் டு ஷேர் அண்ட் பிளைவுட்ஸ். நடந்தது என்ன? காணாமல் போன விவி கிரியின் துப்பாக்கி, பின்னணியில் ரியல் எஸ்டேட் பிரச்சனை. கடந்த ஜூலை 20ஆம் தேதி இரவு வீட்டின் மாடியில் ஓய்வாக அமர்நாத் கிரியுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார் கிரிசங்கர். அப்போது அங்கு நடந்த திகிலான சம்பவத்தை அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் விவரிக்கின்றனர் இருவரும். நைட் சுமார் ஒரு 11:40 இருக்கும். நம்ம கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு நானும் என் பிரதர் சொன்னோம். அப்படியே போட்டுக்கொள்ள உள்ளாச்சுக்கிட்டு மாடியில் தர் கதவு தட்ட சத்தம் கேட்கும். கேட் கதவு நான் பார்க்குறோம். நல்ல ஆங்கிலம் பேசக்கூடிய, அதாவது ஆக்சென்ட், ஹை ஆக்சென்ட். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் சாரி ஃபார் டிஸ்டர்பிங் அட் திஸ் அவர் சார், சார் கேன் யூ கைண்ட்லி கம் டவுன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் அப்படி குரல் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பைக், மொத்தம் 5 பேர். சார் சாரி டு டிஸ்டர்ப் சார், ப்ளீஸ் கம் டவுன் சார் அப்படின்னாங்க. சரி, நான் சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு சரி நான் போய் என்னன்னு பார்த்து விடுங்க. இல்லை நானும் வரேன் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்தாங்க. வரும்போது அங்கே மேலே வால் கிளாக்கில் பார்க்கும்போது டைம் 11:40. சரி வாங்க போனேன். இன்னும் இந்த நேரத்தில் நமக்கு அப்போ ஒரு சின்ன டவுட். நேராக போனோம். போய் எங்கள் கேட்டு கிட்ட போய் நின்னா ஒன்று, எவ்வளோக்கு எவ்வளோ கௌரவமாக பேசினாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஆங்கிலத்தில் சரளமாக பேசினாங்க, அவ்வளவுக்கு அவ்வளோ கேவலமான விஷயத்தை. உடனே என்ன சொன்னாங்க, ஏய் கமிஷனருக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களால் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. உங்கள் அப்பனோட துப்பாக்கி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பனோட துப்பாக்கி இப்போ எங்கள் பாஸ் கையில். மௌனோட உங்களை அண்ணனும் தம்பியை போட்டு தள்ளிட்டு குடும்ப தகராறுல அண்ணன் தம்பியை சுட்டு செத்தான்னு கேஸை க்ளோஸ் பண்ணி போவோம். அதனில இந்த துப்பாக்கியை வச்சு முன்னணி தலைவர்களை இந்த துப்பாக்கி பதம்பாக்கும் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது. வீடு தேடி வந்து மிரட்டிய கும்பல் சொல்லித்தான் தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கப்பட்ட துப்பாக்கி காணாமல் போன விவரமே தங்களுக்கு தெரிய வந்ததாக விவி கிரியின் குடும்பத்தினர் கூறுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் விவி கிரி தனது பாதுகாப்பிற்காக 2 வகையான கைத்துப்பாக்கிகளை வைத்திருந்தாராம். அவரது மறைவுக்கு பின் ஒன்றை தாங்கள் பயன்படுத்திக் கொண்டு மற்றொன்றை தேனாம்பேட்டை போலீசில் ஒப்படைத்ததை பற்றி கூறுகிறார் அமர்நாத் கிரி. தற்போது காணாமல் போனதாக சொல்லப்படும் கைத்துப்பாக்கியால் ஏதேனும் விபரீதம் நிகழ்ந்தால் என்னவாகும் என்பதை தங்களது கவலை என்கிறார் அமர்நாத் கிரி. இந்த துப்பாக்கி முன்னணி தலைவர்களை குறிப்பாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஒரு எண்ணம் வந்ததுன்னா, மகாத்மா காந்தியை சுட்டவர் கோட்ஸே. ஆனா இன்னைக்கு நாளைக்கும் கோட்ஸேவோட குடும்பத்தை யாராவது பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஏய் மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ன கொலைகார குடும்பம் தான் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு அந்த பெயர் அப்படியே நீடிச்சு வரும். அதே மாதிரி இந்த துப்பாக்கி யாரையாவது குறிப்பாத்து நாளைக்கு கிரியோட துப்பாக்கி தான் இவங்களை குறிப்பாத்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குடா, கொலகார குடும்பம்ட்டாங்க. அதாவது 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக 5 தலைமுறையாக நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்க நல்ல பெயர் மண்ணோடு மண்ணாக. விவி கிரி குடும்பத்தினருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் மற்றும் சுதா என்ற பெயரில் பத்திரிகை விளம்பரம் கொடுத்த தரப்பினர் என குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான எதிர்த்தரப்பினரின் கருத்தையும் அறிந்து கொள்ள அவர்களை தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்களோ தாங்கள் எவ்வித தவறும் செய்யவில்லை, எல்லாவற்றையும் சட்டப்படி எதிர்கொள்வோம் என பதிலளித்து மேற்கொண்டு விளக்கமளிக்க மறுத்துவிட்டனர். தனிப்பட்ட நபர்கள் தங்களது பாதுகாப்பிற்கு என கைத்துப்பாக்கிகளை வைத்துக் கொள்ள லைசன்ஸ் பெற வேண்டும். அப்படி லைசன்ஸ் பெற்ற கைத்துப்பாக்கிகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு ஒருமுறை தங்கள் எல்லையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து
காட்டி லைசன்ஸை புதுப்பித்துக் கொள்வது நடைமுறை. அன்றைய தேதியில் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னா 3 வருடம் வரைக்கும் அந்த லைசன்ஸ் வெலிடிட்டி உண்டு. அதன் பிறகு எவ்ரி 3 இயர்ஸ் நீங்கள் அந்த லைசன்ஸை ரெனியூ பண்ணிக்கிட்டே வர வேண்டும். ஸோ இதுதான் அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் பிரகாரம் சொல்லப்படுகின்ற சட்டத்திட்டங்கள். இனி தங்களுக்கு துப்பாக்கி தேவையில்லை என்பவர்கள் மீண்டும் அவற்றை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விடுவார்கள். ஆனால் இப்படி ஒப்படைக்கப்படும் துப்பாக்கிகளும் அது பற்றிய ஆவணங்களும் அந்தந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷன்களில் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதியின் கைத்துப்பாக்கி 1980 தேனாம்பேட்டை போலீசில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்போது பணியில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் இப்போது உயிருடனே இல்லை என சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் துப்பாக்கி குறித்து கடந்த 20 ஆண்டுகளுக்கான ஆவணங்கள் மட்டுமே பராமரிப்பில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தற்போது துப்பாக்கி காணாமல் போன விவகாரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்களில் ஒப்படைக்கப்படும் துப்பாக்கிகள் அங்கிருந்து சமூக விரோத கும்பல்களின் கைகளுக்கு சென்றுவிடும் அபாயம் இருப்பதற்கான சந்தேகங்களையே எழுப்பியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி வி.வி. கிரியினுடைய துப்பாக்கி காணாமல் போனது அப்படிங்கிற பிரச்சனைக்கு பின்னால 2 முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, முழுக்க கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது, பெரிய பெரிய விஐபிகளே கூட இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா ரியல் எஸ்டேட் கிரைமினுடைய முகம் எந்த அளவுக்கு மோசமாக மாறி இருக்கிறது என்பது. ஷாரன் பிளைவுட்ஸ் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.